ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவரே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். இன்று நாம் திரு அவையோடு இணைந்து பதுவை புனிதர் கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறோம். புனித அந்தோணியாரை கோடியற்புதர் என்று நிறைய சிந்தித்திருப்போம், தியானித்திருப்போம். காணாமல் போனவற்றை கண்டுபிடித்து தருபவர் என்றும் நாம் சிந்தித்து பார்த்திருப்போம். இந்த நாளிலே நாம் அவர் கடவுளுடைய வார்த்தையின் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார் என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, 1195 ஆண்டு போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பன் என்ற நகரிலே பிறந்த அந்தோணியார் துறவியாக மாற விரும்பினார். அதனால் அகுஸ்தினார் சபையிலே சேர்ந்து படித்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டத்திலே பிரான்சிஸ்கன் சபையைச் சேர்ந்த சில துறவிகள் மொரோக்காவிலே மறைசாட்சியாக கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டார். ஆகவே தானும் அங்கே சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நற்செய்தியின் மீது தனியாத தாகம் கொண்டிருந்தார். ஆனால் கடவுளுடைய திருவுளம் வேறொன்றாக இருந்தது. என்றாலும் கூட அவர் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுதான் அவர் குருத்துவ அருள்பொழி நிகழ்விலே ஆட்சிய மறையுரை. இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்தோணியாருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறிப்போனது. பல இடங்களுக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அறிவித்தார். அவருடைய போதனையை கேட்க பலரும் வந்தார்கள். எல்லாரும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் என்று சொன்னார். எந்த அளவுக்கு அவர் கடவுளுடைய வார்த்தையின் மீது அன்பு கொண்டிருந்திருப்பார், ஈடுபாடு கொண்டிருந்திருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வார்த்தையிலே இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம். உம்முடைய வார்த்தையை நான் கண்டேன், அவற்றை உண்டேன், அது என்னுடைய இதயத்திற்கு மகிழ்ச்சி அளித்தது என்று படிக்கும். அந்தோணியாரும் கூட கடவுளுடைய வார்த்தையை உணர்ந்தார். அதனை தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து எல்லா மக்களுக்கும் அதை அறிவித்தார் என்றார். இதற்கு நாம் கடவுளுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை உணர வேண்டியது தேவையான ஒன்றாக இருக்கிறது. அந்தோணியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பண்பு என்ன என்று சொன்னால், அவர் ஏழைகள் மீது கொண்டிருந்த தனிப்பட்ட இரக்கம். மழைப்பொழிவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 7வது வார்த்தையில் நாம் படிக்கிறோம், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். அந்தோணியார் ஏழைகள் மீதும் வறியவர்கள் மீதும் தனிப்பட்ட இரக்கம் கொண்டிருந்தார். அவர்களுக்காக குரல் கொடுத்தார். அவர்களை இரக்கத்தோடு நடத்தினார். நீதிமொழிகள் புத்தகத்திலே 31வது அதிகாரம் 8வது வார்த்தையை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், குரலற்றவர்கள் சார்பாக பேசு. அந்தோணியார் இப்படி வறிய நிலையில் இருந்தவர்களுக்காக குரல் கொடுத்தார் என்று சொன்னார். அவர் அவர்கள் மீது தனிப்பட்ட இரக்கத்தோடு இருந்தார். அந்த காலகட்டத்திலே கடன் பிரச்சனையினால் பலரும் பாதிக்கப்பட்டார்கள். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் கடுமையான துன்பத்தை அனுபவித்து வந்த ஒரு சூழலிலே அவர்களுக்காக பேசினார். இதனால் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சட்டம் உருவாக்கப்பட்டது. அது ஏழைகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்று சொன்னார். அந்தோணியார் வறியவர்கள் ஏழைகள் சார்பாக பேசினார். அவர்கள் மீது இரக்கம் கொண்டு வாழ்ந்தார். அந்தோணியாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்றாவது செய்தி என்ன என்று சொன்னார், அவரிடமிருந்து தூய்மை. அவரை தூய்மையினுடைய லீலி மலரே என்று சொல்கிறோம் என்றால் அவர் தூய்மையோடு இருந்தார். இயேசு மழைப்பொழிவிலே மீண்டுமாக சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வார்த்தையிலே நாம் படிக்கிறோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். புனிதர்களிலே அன்னை மரியா, சூசையப்பர் இவர்களுக்கு அடுத்து அந்தோணியார் தான் குழந்தை இயேசுவை தன்னுடைய திரு கைகளிலே தாங்கியிருக்கிறார் என்று சொன்னார். அவர் எந்த அளவுக்கு தூய்மையானவராக இருந்திருப்பார். அதனால் குழந்தை இயேசுவையே காணக்கூடிய பேற்றினை பெற்றிருப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே அந்தோணியாரிடமிருந்த இந்த தூய்மையை நாம் கற்றுக்கொள்வோம். திருவிவிலியத்திலே நாம் படிக்கிறோம். லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வார்த்தையிலே, உங்கள் கடவுளும் ஆண்டவருமான நான் தூயவராக இருப்பது போல நீங்களும் தூயவர்களாக இருங்கள். ஆகவே அந்தோணியார் தூயவராக இருந்தது போல, இரக்கமுடையவராக இருந்தது போல, அவர் கடவுளுடைய வார்த்தையின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது போல நாமும் அவ்வாறு இருப்போம்.
அதற்கான ஆற்றலை கடவுளிடத்தில் கேட்போம். ஆமென்.